Tally ERP9ல ஒரு கம்பெனியை எப்படி கிரியேட் பண்றதுன்னு இப்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு Tally ERP9 ஐகானை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்ப கம்பெனி இன்ஃபோன்ற மெனு நமக்கு ஓபன் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா கர்சர் வந்து மேலே கீழேயும் மூவ் ஆகும். மவுஸ் தேவைப்படாது. இப்ப நம்மளுக்கு எது நம்ம பண்ண போறோமோ அதுல ஐகானை நம்ம வச்சுட்டு கிரியேட் கம்பெனி பண்ண போறோம். அதுல செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இப்ப கம்பெனி கிரியேஷன்ற மெனு வந்து நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கும். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டரி அப்படின்ற ஒன்னு காமிக்குது. அது என்ன அப்படின்னா Tally ERP9 சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணி எங்க அது சேவ் ஆயிருக்குன்ற அந்த லொகேஷனை தான் நம்மளுக்கு இங்க வந்து காமிக்கும். நம்ம கோ டு நெக்ஸ்ட் லைன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நேம் அப்படின்ற இதுல வந்து நிக்குது. நேம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இங்கதான் கம்பெனி நேமை வந்து கொடுக்க போறோம். ரியா எக்ஸ்போர்ட்ஸ் என்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயிலிங் அண்ட் கான்டாக்ட் டீடைல் அப்படின்றதுல கர்சர் வந்திருக்கு. மெயிலிங் நேம் அப்படின்றதுல ரியா எக்ஸ்போர்ட்டே கீழேயும் அகைன் அதுவே வந்திருக்கும். ரியா எக்ஸ்போர்ட் அப்படின்ற நேமா இல்ல ஏதாவது சர்நேம் இருக்கா அப்படின்றத நம்ம இங்க மெயிலிங் நேம்ல கொடுத்துக்கலாம். இல்ல சேம் ஒரே நேம் அப்படின்ற போது இங்க சேஞ்ச் எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து போயிடலாம். என்டர் பண்ணீங்கனாலே நெக்ஸ்ட் லைன் அது மூவ் ஆகும். இப்ப அட்ரஸ் அப்படின்றது காமிக்கும். அட்ரஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு கம்யூனிகேஷன் கொரியர் எனி ஒன் ஒரு லெட்டர் நம்ம கம்பெனில டேலியில இருந்து எனி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் இங்க கொடுக்கற அட்ரஸ் தான் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்ல வரும். அதனால கிளியரா நம்ம இங்க கான்டாக்ட் டீடைல வந்து கொடுத்துடணும். எந்த அட்ரஸ்ல எதையும் நம்ம ஹைட் பண்ண கூடாது. அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக் கம்ப்ளைண்ட் ஃபார் அப்படின்றதுல நம்ம இப்ப வந்து நிக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக் கம்ப்ளைண்ட் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு இந்த பக்கம் சைட்ல ஓபன் ஆகும். இதுல நம்ம இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக் கம்ப்ளைண்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு டாக்ஸேஷன்லாம் நம்ம பே பண்ண போறோம் அப்படின்றதான் இங்க கண்ட்ரிஸ் ஓபன் ஆகும். அதுல இந்தியாவை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இந்தியா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் கேக்கும். லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்கிட்டு ஓபன் ஆகும். நம்ம தமிழ்நாடு அப்படின்றத டிஏ கொடுத்தோம்னா தமிழ்நாடுல கர்சர் போய் நிற்கும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பின்கோடு. நம்ம கம்பெனியோட பின்கோடு தான். கம்பெனியோட நெக்ஸ்ட் டெலிபோன் நம்பர். கம்பெனியோட இமெயில் அட்ரஸ். riyaexport@gmail.com மெயில் ஐடி கொடுத்தாச்சு. என்டர் பண்ணோடனே கர்சர் வந்து இங்கிட்டு கம்பெனி டீடைல்ஸ் அப்படின்ற இந்த லெஃப்ட் சைடு வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா இதுவரைய மெயிலிங் அண்ட் கான்டாக்ட் டீடைல் பார்த்திருக்கோம். இப்ப நான் கம்பெனி டீடைல பத்தி சொல்லித்தரேன். கரன்சி சிம்பிள் ஃபர்ஸ்ட் ரூபீஸ் என்டர் பண்ணிக்கலாம். மெயின்டைன் கேக்கும். மெயின்டைன்றது என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அப்படின்றத டைப் ஆஃப் கம்பெனி கேக்கும். நம்ம அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறோம். எனக்கு ஸ்டாக் எல்லாம் இன்வென்ட்ரின்றது ஸ்டாக் எதுவும் மெயின்டைன் பண்ணல, ஒன்லி அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் ஒன்லியை செலக்ட் பண்ணிடலாம். இல்ல நான் ஸ்டாக்கும் வித் அக்கௌண்ட்ஸோட யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரிய
நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேல ஏற்கனவே நம்ம இப்ப டைப் பண்ணி வந்ததுல எனி ஒன் சேஞ்சஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலே பேக் சைடு மூவ் ஆகும். என்டர் எனி சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணனால நெக்ஸ்ட் லைன் வரும். ஓகே, ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் அப்படின்னு இப்ப கேக்குது. இதுல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் அப்படின்றது ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச்ன்றது டேட் என்ன அப்படின்னா 1/4/2017 to 31/3/2018. இங்க ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் கேக்குது. அதனால 1/4/2017 நான் இங்க டைப் பண்றேன். நெக்ஸ்ட் புக் பிகினிங் ஃப்ரம் தான் கேக்குது, நம்ம டு கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக் பிகினிங் ஃப்ரம் கேக்குது. புக் பிகினிங் ஃப்ரம் அப்படின்றது என்னன்னா கேஷ் புக், பேங்க் புக் எல்லாம் அதே சேம் டேட்ல இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால 1/4/2017 இங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா இதுவரைய மெயிலிங் கான்டாக்ட் டீடைல் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணிட்டோம். இப்ப செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்க்கு வந்திருக்கு. செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா பாஸ்வேர்ட் டேலியை நம்ம கிளிக் பண்ணி உள்ள போகும்போது உள்ள போனோடனே பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தான் நம்ம டேலிக்குள்ள எந்த ஒர்க்குமே பண்ண முடியற மாதிரி காமிக்கும். அப்ப இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாஸ்வேர்ட் இல்லாம ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம், அதனால இங்க நம்ம யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இதுல வந்து பாஸ்வேர்டோட நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் இல்லாம தான் கிரியேட் பண்றோம். இதுல 3 பாஸ்வேர்ட் இருக்கு. எஜுகேஷனல், டிசால்வ், ஓபனிங் எஜுகேஷனல் மோடுன்ற இடத்துலயும் டேலி வேலிட் பாஸ்வேர்ட்ன்றதுலயும் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற இடத்துலயும் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். 3 பாஸ்வேர்ட் நம்ம இங்க கொடுக்கலாம். 3னா 3 வெரைட்டில நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இப்ப பாஸ்வேர்ட் இல்லாம தான் இந்த கம்பெனி இப்ப நான் கிரியேட் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பாஸ்வேர்டோட எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இப்ப பாஸ்வேர்ட் இல்லாம தான் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இதுல நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் என்னன்றதை நம்ம செக் பண்ணிட்டாலே போதும், எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது வராது. பேஸ் கரன்சி சிம்பிள் அப்படின்றது ரூபீஸ், என்டர். ஃபார்மல் நேம் அப்படின்றது இந்தியன் ரூபீஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் அப்படின்றது 2. எத்தனை தசமஸ்தானம் அப்படின்றது தான் கேக்குது, 2. இன் சிம்பிள் சஃபிக்ஸ்டு டு அமௌண்ட் கேக்குது, நோ கொடுத்துக்கலாம். சிம்பிள் ஆஃப் டெசிமல் போர்ஷனை நம்ம எப்படி கால் பண்ண போறோம், பைசேன்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் சோ மில்லியன்ஸ் இன் அமௌண்ட், நம்ம அமௌண்ட் வந்து மில்லியன்ல வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். அண்ட் புட் எ ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள் கேக்கும், இதுல நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். டெசிமல் பிளேசஸ் ஃபார் பிரிண்டிங் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், நம்ம அமௌண்ட் வந்து பேலன்ஸ் பார்ட்டிக்கு 1000 rupees 50 பைசே இருக்குன்னா நம்பர்ல வரும் 1000.50 வரும். கீழே அது நேம் நம்பர் நேம்லயே 1000 rupees 50 பைசேன்ற வரதுக்கு எத்தனை டெசிமல் பிளேஸ் கேக்குது, 2 தான். ஓகே, இங்கேயும் 2வே இருக்கட்டும். இப்ப என்டர் பண்ணிடுறோம். என்டர் பண்ணோட டேலியை பொறுத்தவரைய அக்செப்ட்னு ஒன்று வரும். அக்செப்ட்ன்றதுல எஸ்னா நம்ம ஒய் பிரஸ் பண்ணா போதும், நோ அப்படின்னா என் பிரஸ் பண்ணாலே அது ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப ஆக்டிவேஷன் ஆகுறதுக்கு இப்ப கம்பெனி கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்ப ஒய்ன்றத கொடுக்கிறேன். இப்ப ரியா எக்ஸ்போர்ட்ன்ற கம்பெனி கிரியேட் ஆகுது. இப்ப நம்ம ரியா எக்ஸ்போர்ட்குள்ள வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கம்பெனிக்கு கீழே ரியா எக்ஸ்போர்ட்ஸ்னு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி ஃபர்ஸ்ட் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஓகே, இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் பீரியட், இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரியா எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பீரியட் ஃப்ரம் கொடுத்தோமோ அதை இங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். 1/4/2017 to 31/3/2018 நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஃப்ரம் மட்டும் தான் கொடுத்திருந்தோம். இப்ப இங்க எண்டும் வந்திருக்கும். அப்ப இத கரெக்டா செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மெனுக்குள்ள போய் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுதான் கம்பெனி கிரியேஷன். உங்களுக்கு இந்த கம்பெனி கிரியேஷன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.